மதுரை கூடலழகர் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 108 வைணவ தலங்களில் ஒன்றான கூடலழகர் பெருமாள் கோயிலில் வைகாசி திருவிழா 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு தற்போது தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப கூடலழகர் கோயில்ல தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெறவிருக்கிறது? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? 108 வைணவ தலங்களில் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கக்கூடிய மதுரை மாநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் உடைய வைகாசி பெருந்திருவிழா என்பது கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்தாக 14 நாட்கள் நிகழ்வாக தினமும் நாள்தோறும் காலையில் மாலையிலும் பெருமாள், சிம்மம், கருடன், அனுமர், சேஷ வாகனம் மற்றும் யானை, குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா பக்தர்களுக்கு தொடர்ந்து அருள்பாலித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வைகாசி பெருந்திருவிழாவுடைய சிகர நிகழ்வாக இன்று திருத்தேரோட்ட வைபவமானது வெகு விமர்சையாக காலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டாக மதுரை டிஎம் கோர்ட் பகுதியில், மேலமாசி பகுதியில் உள்ள அந்த டிஎம் கோர்ட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொள்ளினார். இதனை அடுத்தாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த தேரினை வடம் பிடித்து இழுத்து செல்கின்றனர். தற்பொழுது தேரானது தெற்கு மாரட்டு வீதி, திருப்பரங்குன்றம் சாலை, நேதாஜி சாலை மற்றும் மேலமாசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதி வழியாக வலம் வந்து அதனை பின்பாக தேரானது சாலைகளின் இருபுறங்களிலும் செல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நாளை அந்த அலங்கார திருமஞ்சனமும், நாளை மறுநாள் சுவாமி குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கி ராமராயர் மண்டபத்தில் எழுந்தள்ளும் அந்த நிகழ்வும் கூட நடைபெறும். அதே போன்று தசாவதார நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெறும். கூடலழகர் பெருமாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தேரோட்டத்தினை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேரோட்டமானது சரியாக காலை 6:30 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அந்த திருப்பரங்குன்றம் சாலை மீண்டும் அந்த தேர் எங்கு புறப்பட்டதோ அதே பகுதிக்கு வரும் வரைக்குமாக ஒரு 3-4 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் என்பதால் தொடர்ந்து வழிநெடுகிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு அந்த தேரோட்டம் நடைபெறக்கூடிய பகுதிகளில் தற்காலிகமாக மின்சாரமானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏராளமான பக்தர்களும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு கூடலழகர் பெருமாள் கோவில் தேரோட்டத்தை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பூர்ணிமா வழங்கியமைக்க நன்றி சல்மான்.